ஹே கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம தி கிரேட்டஸ்ட் எஸ்டேட் டெவலப்பர் மேனோட சாப்டர் 33 to 36 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண சாப்டர்ஸ்லாம் நீங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், மறக்காம போய் பார்த்துருங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மேனோஸ் அண்ட் அனிமே சீரிஸ்லாம் வேணும்னு நினைச்சா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போயிடலாம். சாப்டர் 33 ஓப்பன் பண்ணா ஒரு பறவை வந்து பறந்து போய் நம்ம ஹீரோவோட மேன்ஷன் இருக்கு இல்லையா, அங்க அவங்க அப்பா கிட்ட ஒரு மெசேஜ் செலுத்துது. அதை பார்த்த உடனே அவர் அலர் அடிச்சு அங்க கிளம்பி ஓடுறாரு. ஏன்னா லாய்டுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்ற இன்ஃபர்மேஷன் போலது. குதிரை எடுத்துட்டு கிளம்பிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா அந்த கிரமோட மேன்ஷன் நோக்கி தான் போய்கிட்டு இருக்காரு. அவருக்கு பின்னாடி நம்ம ஹீரோவோட அம்மா, அது மட்டும் இல்லாம அந்த சார் பைரன் 2 பேர் வராங்க. அந்த லெட்டர்ல அவர் என்ன எழுதிட்டு இருந்தாரு அப்படின்னா, இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணவங்க பையன் இங்க வந்தாரு, எல்லா வேலையும் சூப்பரா பண்ணி கொடுத்தாரு, ஆனா ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ போறத பார்த்துட்டு அங்க பின்னாடி வந்தாங்க இல்லையா, எதுக்கு அவசரமா போறீங்க, எங்களுக்கு கூப்பிடாங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இது ஒரு பெரிய ஜேர்னி, பெருசா ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணல, நம்ம உடனே அங்க போக வேண்டியதா இருக்கும், நீங்க வந்து வர வேணாம் இங்கே இருங்கன்ற மாதிரி சொல்ல, இல்ல நானும் கூட வருவேன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அந்த லெட்டரோட கண்டினியூஷன் சொல்றாங்க என்ன அப்படின்னா, அந்த பெரிய பிரச்சனை என்னன்னா, நாங்க இங்க ஒரு மெர்மைட் சிலையை யூஸ் பண்ணி இங்க இருக்க ஒரு மான்ஸ்டர் விரட்டலாம் ட்ரை பண்ணோம், ஆனா அந்த மான்ஸ்டர் அந்த மெர்மைட் சிலையை அடிச்சது மட்டும் இல்லாம ஊர் அழிக்க ட்ரை பண்ணிச்சு. அந்த சமயத்துல உங்க பையனும் உங்களோட கார்டன் தான் அந்த மான்ஸ்டர் அழிச்சு சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த ஊரை காப்பாத்துறாங்க. ஆனா ஒரு சுகமான விஷயம் என்னன்னா, உங்க பையனோட உடம்பு இப்போ வந்து மோசமான நிலைமையில இருக்கு, அவர் அன்கான்சியஸா இருக்காரு, எழுந்துக்கவே மாட்டாரு, இதை உங்ககிட்ட சொல்லணும்ன்றது என்னோட கடமை அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருக்கு. இதை பார்த்த உடனே அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா இது வரைக்கும் அவன் வந்து பெருசா எந்த வேலைகளும் செஞ்சிருக்க மாட்டான், ஆனா இப்போ ஒரு ஹீரோவே ஆயிட்டான் இல்லையா, என் பையனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டு இருக்கான். அப்படி யோசிக்கும் போது அவன் வந்து மை லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்பாவே கூப்பிடாம மை லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையாவே கூப்பிட்டு இருப்பான். சோ யோசிக்கிறாரு உண்மையாவே அது என் பையனான்னு சொல்லிட்டு, ஆனா அதெல்லாம் கண்டுக்க மாட்டாரு. இவங்க போகும்போது தடை பண்ற மாதிரி முன்னாடி ஒரு பெரிய மான்ஸ்டர் வருது. அந்த மான்ஸ்டர் இவங்களோட வழி நிக்கிறத பார்த்துட்டு என்ன பண்றாரு, அந்த நைட் சார் பைரன் இருக்காரு இல்லையா, அவர் வந்து நான் இதை பார்த்துறேன், நீங்க இங்க இருந்து கிளம்பி போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் வேணா நம்ம எல்லாரும் சேர்ந்து சண்டை போடலான்ற மாதிரி சொல்றாரு. இல்ல நம்ம திரும்பி போனாலோ இதை கிராஸ் பண்ண டைப் பண்ணாலோ கண்டிப்பா வந்து அது நம்ம பிடிச்சிரும், அதனால நான் இங்க இதை வந்து ஸ்டேபிள் பண்றேன், அந்த சமயத்தில் தப்பிச்சு ஓடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ஃபைட் பண்றதுக்கு ரெடி ஆகிறாரு. அப்போ அந்த மான்ஸ்டர் வந்து ஒரு அடி அடிக்குது பாருங்க, இவரால வந்து சரியா வந்து சண்டை போட முடியல, என்ன மன்னிச்சிருங்க உங்களுக்காக நான் திருப்பி வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்க கிளம்பி போறாரு. பைரன் வந்து அவ்வளவு பெரிய நைட்லாம் கிடையாது, பட் லாயலானவர், அதனால அங்க வந்து சண்டை பயங்கரமா போடுறாரு. இருந்தாலும் அவரோட ஸ்வாடை வந்து அந்த மான்ஸ்டர் உடைச்சு போட்டுருது. அப்படியே அவரோட கழுத்தை கடிச்சிட்டு பாருங்க, அவர் ஜஸ்ட் மிஸ்ல பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து கொடுத்துறாரு. கடிச்சிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன ஸ்வாட் எடுத்து அதை கழுத்துல குத்துறாரு, ஆனாலும் சாக மாட்டேங்குது. அப்படியே அவர் கீழே தள்ளி மொத்தமா வந்து அந்த இடத்த கடிச்சு எடுத்து அவர் சாவடிச்சிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, பின்னாடி இருந்து இந்த லாயரோட அப்பா வந்து கத்தி எடுத்து குத்துறாரு. லாயரோட அம்மாவும் வந்து அந்த மான்ஸ்டரை குத்தி 2 பேருமா சேர்ந்து அதை போட்டு தள்ளி முடிச்சு விட்டுறாங்க. என்ன வந்து மன்னிச்சிருங்க, ஒரு நைட்டா வந்து நான் தான் உங்களை பாதுகாக்கணும், ஆனா நீங்க எங்களை பாதுகாத்துட்டீங்கன்ற மாதிரி சொல்லும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு லார்டா நீ வந்து என்னோட சப்ஜெக்ட், அதாவது என்னுள்ள ஒருத்தன், அதனால உன்னை பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமைன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. சரி ஓகே இதை போட்டு தள்ளிட்டாங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தா அவங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் என்னடான்னு பார்த்தா, அந்த மான்ஸ்டர் தனியா வரல, ஏகச்சக்கமான கூட்டம் வருது, இது கூட எப்படி சண்டை போடுதுன்ற மாதிரி யோசிக்கும் போது அவர் என்ன பண்றா, ஸ்வாட் எடுத்து நான் முன்னாடி போறேன்ற மாதிரி பைரன் நிக்க, ஆனா அவரால் தோக்கடிக்க முடியாதுன்றது நல்லா தெரியுது. ஐயோ அவள் தான் செத்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது அந்த இடத்துல புயல் வேகத்துல வந்து எல்லாத்தையுமே போட்டு தள்ளுற ஒருத்தன் வேற யாரும் இல்ல, நம்ம ஜேவியர் தான். அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் அவனுக்கு அத்துப்படி மாதிரி போட்டு என்ன பண்றான்னா, ஒண்ணு கூட விடாம அங்க எல்லாத்தோட தலையும் வந்து எடுத்து போடுறான். நீங்க இங்க வருவீங்கன்னு தெரிஞ்சு உங்களை எஸ்கார்ட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை வந்து சார் பைரன் பாக்குறாரு, ஜேவியர் வந்து ஸ்ட்ராங் தெரியும், ஆனா இந்த அளவுக்கு எப்பறம் ஸ்ட்ராங் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணிருக்கான். அப்படியே இந்த சாப்டருமே முடியறாங்க. சாப்டர் 34 ஓபன் பண்ணா பையன் எப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவனால் எந்த வார்த்தைகளுமே பேச முடியல, நீங்களே வந்து பாருங்க ஒரு உயிரோடு இருக்காரா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, அவர் என்ன ஆகுதுன்னா அப்ப நடந்த விஷயத்தை தான் காட்டுறாங்க. அவன் மைக் அடிச்சு வந்துட்டு இருப்பான், எனக்கு ஒண்ணுமே புரியாது இல்லையா, அப்ப போயிட்டு ஹார்ட் பீட் இருக்கான்னு செக் பண்ணுவான், ஆனா ஹார்ட் பீட் இருக்காது. அப்போ அவன் கையை பிடிச்சி என்னை விட்டு போயிடாதீங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது லேசா பல்ஸ் இருக்கு, அதாவது எப்படின்னா லைட்டா ஹார்ட் பீட் துடிக்கிற மாதிரி தெரியுது, ஆனா ஹார்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு, எப்படி ஹார்ட் ஸ்டாப் ஆகி துடிக்கிற மாதிரி தெரியுதுன்ற மாதிரி யோசிக்கும் போது அவன் அந்த மானாவை ஸ்கேன் பண்ணி பார்க்கறான். அங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கிறதால சரியா ஸ்கேன் பண்ண முடியல, இருந்தாலும் என்ன இருக்கு அப்படின்னா 3 மானா லேயர்ஸ், அது வந்து இப்போ அவன் ஹார்ட்டை சுத்தி இருக்க மாதிரி தெரியுது. ஸோ அதுதான் வந்து இவனை அலைவா வச்சிருக்கு, அதனால தான் இவன் உயிரோடு இருக்கான் அப்படின்ற மாதிரி இவனுக்கு வந்து புரியுது. இவனை காப்பாற்றுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு, அதனால தூக்கிட்டு போவோன்ற மாதிரி தூக்கிட்டு வந்திருப்பான். இது வரைக்கும் அவனே பார்க்காத அளவுக்கு ஒரு பவர், ஏன்னா அந்த மேஜிக் சர்க்கிள் வந்து இவன் வந்து டிஃப்ரெண்டா யூஸ் பண்ணியிருக்கான் இல்லையா, எல்லாமே வந்து அந்த மான்ஸ்டர் அழிக்கணுன்றதுக்காக, அதனால தான் அதோட நிலைமை வந்து கொத்துக்கறி மாதிரி. இப்போ லாயரோட அப்பா அம்மா எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கு வந்து சேர்றாங்க. அங்க எல்லாரும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணும்போது அவங்களோட வார்த்தைகள் வந்து எப்படி இருக்குன்னா, எப்பா நான் செத்து போயிருப்பேன்ப்பா, ஆனா அந்த லாயர்ன்ற பையன் இருக்கான் பாத்தியா, அவன் தான் நான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அவனை பார்க்க தான் எல்லாருமே கவுண்டோட மேன்ஷனுக்கு முன்னாடி நின்று இருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. என்ன மான்ஸ்டர் அடிக்க வச்சு அப்போ கூட அவன் தான் என்ன காப்பாத்தினா தெரியுமா அப்படின்ற மாதிரி அவனை பத்தி எல்லாம் சொல்றாங்க. ஆனா ஜேவியர் தான் இதை அழிச்சிருப்பான், அவன் வந்து சும்மா நின்றுப்பான்ற மாதிரி தான் அவங்க அப்பா யோசிச்சிருப்பாரு. அப்ப ஜேவியரும் வந்து உண்மையா சொல்றான், நான் வந்து சும்மா அவரோட ஸ்வாட் மாதிரி தான், அவர் தான் வந்து அதை ஃபைனல் பேக் கொடுத்து அதை முடிச்சு விட்டாருன்னு, என் பையனுக்கு எப்பறம் அவ்வளவு பவர் கிடைச்சதுன்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்க மக்கள் பேசுற வார்த்தைகள்னா, அவன் வந்து இந்த மான்ஸ்டர் அழிக்கிறதுக்கு போனான் இல்லையா, அப்படி போகும்போது கூட கடல்ல விழுந்த நிறைய பேர் வந்து காப்பாத்துறானா, அது மட்டும் இல்லாம அவன் சம்மன் பண்ண மான்ஸ்டர் வச்சு ஏகப்பட்ட பேர் ஹெல்ப் பண்ணிருக்கான். அங்க வந்து அந்த பில்டிங்ஸ்ல உடஞ்சு ஊர்ந்திருக்கு பாத்தீங்களா, அப்போ என்ன பண்ணிருக்கானா, நம்ம புஸ் பாண்டியை வச்சு அந்த டஸ்ட் எல்லாம் எடுங்க ஆகினி, அதுக்கப்புறம் மத்த சம்மன் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாம் யூஸ் பண்ணி அந்த டஸ்ட் எல்லாம் எடுத்து, அதை டஸ்ட்னா அந்த பாறைகள் எல்லாம் எடுத்து அதுக்கு அடியில மாட்டிருக்க மக்களை காப்பாத்துறது. அதுக்கப்புறம் வந்து நெருப்பு பத்தின்னு இருந்திருக்கு, அப்ப நம்ம ஹிப்போபொட்டாமஸை வச்சு அந்த
அந்த தண்ணியை ஊத்தி அந்த இடத்த அணைச்சு விட்டுருக்கான். இந்த மாதிரி அங்க இருக்க முக்காவாசி பேர் அவன் தான் காப்பாத்தி விட்டுருக்கான். அவங்க மேன்ஷனுக்கு முன்னாடி காட்டுறாங்க பாருங்க, கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் அவன் வந்து எழுந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா அதுக்கப்புறம் ஒய்ஃப் குழந்தைங்கன்னு சொல்லிட்டு அத்தனை பேரோட உயிரை காப்பாற்றின ஒரு மனுஷன் வந்து அங்க இருக்கான்னு அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்து கத்த ஆரம்பிக்கிறான். நீங்க எல்லாம் பைத்தியக்காரனாடா, அந்த லாய்டு அந்த சிலையை வச்சதுனால தான் நமக்கு இந்த மாதிரி நடந்துச்சு, அவன் நல்லவனே கிடையாது, அவன் தான் போங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து திட்ட ஆரம்பிக்கிறான் பாருங்க. அதுல மக்கள் செம்ம கடுப்பாயிட்டு என்ன பண்றான், அவனை போட்டு மெரின்னு மெரிக்கிறாங்க. என்னது என்ன காப்பாற்றணும் அந்த மாதிரி சொல்லுவேன். உள்ள அப்படியே ஹீரோ காட்டுறாங்க, அப்படியே டப் 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 அப்படின்னு சொல்லிட்டு துடிச்சுக்கிட்டே இருக்கு. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த கிரமோசிட்டியை காப்பாத்தினால பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கேன், எனக்கு ஒரு புது ரிவார்ட் தர போறாங்க அப்படின்ற மாதிரி வருது. என்னடா ரிவார்டு அப்படின்ற மாதிரி தான் எழுந்து பாக்குறான். ஒரு ஹீரோ வந்து பொழைச்சிட்டான் போடுறா சாமா, இதுதான் கதையோட ஹீரோ, தலை ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து உட்கார்றாப்ல. வைத்தியத்தனமா மானா பிளாஸ்ட் பண்ண அப்புறம் எப்படி நான் உயிரோடு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா அவனோட ஹார்ட் வந்து வெடிச்சிருக்கணும், அது வெடிக்காம எப்படி நான் தப்பிச்சேன்ற மாதிரி தான் யோசிக்கிறான். டே அதை விட நிறைய விஷயங்கள் இருக்கலான்ற மாதிரி அந்த மெசேஜ் வந்து பாப்பாங்க. சரி ஓ கில்ஸ் எல்லாம் பார்க்கலான்ற மாதிரி யோசிக்கும் போது கதவு தண்டு ஜேவியர் வரான். அவனை பார்த்தவொன்னே ஹோ ஜேவியர் நீதானா, உடனே பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பே பண்ண வேண்டிய காசெல்லாம் எப்போ தருவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்க அவனுக்கு பார்த்தவொன்னே இப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்கு, நீ உயிரோட பழைச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா ஓடி வராங்க. ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு பையா பழைச்சிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாச மழையை கொட்டுறாங்க பாருங்க. அவங்க மனசுக்குள்ளேயே வந்து உண்மையோட லாய்டான்னு தோணுது. இருந்தாலும் அதெல்லாம் இப்போ வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க பையன் வந்து உயிரோட இருக்கான் அப்படின்றதே அவங்களுக்கு பெரிய சந்தோஷம் தான். அப்புறம் இப்போ ராயல் கேபிட்டல் அந்த ஊரோட மெயின் கேபிட்டல் இருக்க இடத்த தான் காட்டுறாங்க. இந்த மாதிரி அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அந்த ஜெய்ஜான்டினா ஒன்று வந்து அதை வந்து அவன் தான் வந்து போட்டு தள்ளனா, அது மட்டும் இல்லாம அவனுக்கு ஏகப்பட்ட திறமைகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த மாதிரி ஒருத்தர் நம்ம நாட்டில் இருக்கானா, அவனை மெசஞ்சர் அனுப்புங்க உடனடியாக ராயல் கேபிட்டலுக்கு அவனை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரோட ராணி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து லெட்டர் நம்ப சொல்லி சொல்றாங்க. அப்படியே இந்த சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 35 ஓபன் பண்ணா நம்ம ஹீரோ வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கான் அப்படின்றதுனால அவனுக்கு வந்து ஏகச்சக்கமான பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்குது. அதுதான் அவனுக்கு மெயின் சந்தோஷமே. அது மட்டும் இல்லாம மான ஹார்ட் ஸ்கில் வந்து அவனுக்கு கிடைக்குது. இப்பதான் அவனுக்கு வந்து புரியுது, இவன் வந்து ஒரு மாசத்துக்கு கேட்டு கோமால இருந்தானா இருந்தாலும் உயிர் பழிச்சது காரணம் என்னன்னா அந்த மான ஹார்ட் இருக்கு இல்லையா, அதுல வந்து எனர்ஜி இருந்து இவனை வந்து உயிரோட வச்சிருக்கு. அந்த மான ஹார்ட்டுக்கு ஓன் சொந்த காரணம் ஆயிட்டான். அது ஒரு தனி ஸ்கில் மாதிரி வந்துச்சு அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்றது ஈஸி ஆயிடுன்ற மாதிரி சொல்லிட்டு அதை விட சேர்ந்த விஷயங்கள்லாம் இருக்குன்ற மாதிரி சொல்ல அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நீ வந்து கீழ் நோக்கி பாக்குறியா, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நீ அந்த மான ஹார்ட் ஏர்ன் பண்ணிருந்தால உனக்கு வந்து ஏகப்பட்ட ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல ஷாக் நியூட்ரலைசர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதாவது என்னன்னா அந்த மான பிளாஸ்ட் யூஸ் பண்றான் பாத்தீங்களா, அதுல வந்து ஃபயர் பேக் ஆகும் இல்ல, இவனுக்கு அடிப்படும் இல்லையா, அதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணி விட்டுருமா. அது ஆஹா அப்படின்னா அந்த ட்ரிபிள் கோல் பேஸ் வந்து ஏகப்பட்டது யூஸ் பண்ணி நான் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுவேன்ற மாதிரி யோசிக்க, டே ஏன்டா கன்ஸ்ட்ரக்ஷன்லயே சுத்திட்டு இருக்க, மற்ற விஷயங்கள்லாம் பண்ணலான்ற மாதிரி சொல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது அவ்வளவு ஈஸி நினைச்சிட்டு அதான்டா இருக்கிறதுல கஷ்டமானதுன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். இப்போதான் அவனுக்கு புரியுது அந்த மான ஹார்ட்னால தான் அவன் வந்து உயிரோடு இருக்கான். அதுதான் வந்து அந்த ட்ரிபிள் ஹார்ட்டை யூஸ் பண்ணும்போது அவன் ஹார்ட் வெடிக்காம வந்து காப்பாத்தி விட்டுருக்கு. இந்த பாம்ல யூஸ் பண்ணும்போது சேஃப்டிக்காக ஒன்று வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இவனோட மான ஹார்ட்டுமே. அவன் இதயத்தை ப்ரொடெக்ட் பண்ணலாம், அது வந்து வெடிச்சிருக்கும். ஆனா அந்த மான ஹார்ட் இருந்ததுனால அது வந்து அந்த ட்ரிபிள் கோல் பேஸ்ல இருந்து இவனை காப்பாத்தி விட்டுருக்கு. இதனால இவன் வந்து பொழைச்சது மட்டும் இல்லாம ஒரு பயங்கரமான ஸ்கில்லுமே அக்வயர் பண்ணிட்டான். அவன் வந்து இது வரைக்கும் மான ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு தனியா ட்ரைனிங் பண்ணிருக்க மாட்டான். ஆனா ட்ரைனிங் பண்ணாதாலும் இவனுக்கு அட்வான்டேஜ் ஆயிருக்கு. அந்த நேரத்தில் அந்த கவுண்ட் கிரமோ என்ன பண்றான்னா, சரிப்பா நம்ம கிளம்பலாவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காரு. போகும்போது நம்ம ஹீரோ வந்து பயங்கரமான பிளானை போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, அதுக்கு எவ்வளவு காசு ஆகுன்ற மாதிரி யோசிக்கிறான். ஒன்னும் இல்லப்பா, இந்த மாசம் இந்த ஊருக்கு செலவு பண்ண வேண்டிய காசெல்லாம் இந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே செலவு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒரு வேலை அந்த ஜிஜென்டினா அட்டாக்ல இருந்து நான் காப்பாத்தலனா இந்த வருஷத்து ஃபுல்லா எவ்வளவு செலவு பண்ணீங்களோ அதை இதுல செலவு பண்ணிருக்கணும்ல அப்படின்ற மாதிரி மூஞ்சி மாறுது. நீ என்ன பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒன்னும் இல்லப்பா, அதை கம்பேர் பண்ணா இந்த சேஞ்ச் எல்லாம் வந்து செம்ம கம்மி தானே, அதை தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சிரிக்கிறான். அதாவது இவன் காப்பாத்தினால தானே கம்மியா அவனுக்கு காசு செலவாயிருக்கு. ஸோ அதை பத்தி தான் வந்து சொல்லி காட்டிட்டு இருக்கான். ஸோ இவனுக்கு அதிகமா வந்து காசு வேணும்னு நீங்க அந்த சிலையை வச்சு அதை ஓட்டலாம் ட்ரை பண்ணீங்க. ஆனா அந்த சிலைனால தான் அந்த மான்ஸ்டர் வந்து அட்டாக் பண்ணிச்சு. அந்த சிலையினால ஏகப்பட்ட மக்களோட லைஃப் நீங்க ரிஸ்க் பண்ணி வச்சிருக்கீங்க. அதெல்லாமே கடைசியில் நல்லா போயிடுச்சு, இல்லாம பரவாயில்ல. அது மட்டும் இல்லாம நான் கேட்டேன், நீங்க வந்து பப்ளிக் ஒர்க், அதாவது மக்களுக்கு உதவி செய்யறவங்களுக்கு காம்பன்சேஷனா காசெல்லாம் தருவாங்களாமே, ஓ நல்ல விஷயம் தான்ப்பா அது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. எனக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவன் காசை பத்தி தான் பேசுறான். 1.5 டைம்ஸ் அதிகமாக கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்ல அவன் மூஞ்சி அப்படியே ஒரு மாதிரி வச்சிருக்கான். காசுக்காகல இந்த மாதிரி பேசிட்டு இல்ல, சரி விடுங்க, இருந்தாலும் உங்க மக்களோட உயிர் வந்து 1.5 டைம் அளவுக்கு தான் காசு அப்படின்னு சொல்றீங்க, நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி பார்க்க, 2 மடங்கு அதிகமா தரேன் நான் சொன்ன காசை விட அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ ஹீரோ ஒரு மாதிரி மூஞ்ச வச்சிருக்கா. சரி 3 மடங்கு அதிகமா தரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அச்சாம்பாரு ஜாக் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரிஜினலா கொடுக்குறேன்னு சொன்ன காசை விட 3 மடங்கு அதிகமா வாங்குறான். இதுக்கு தான் வந்து இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தான் போல. எங்கள் சேவை உங்களுக்கு எப்போதும் தேவை அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுத்து அவன் வந்து என்ன பண்றான்னா அவருக்கு வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவருக்கு என்னன்னா இவன் இவ்வளவு ஒரு மாதிரி பண்ணியும் அவன் மேல வெறுப்பே வரல. அது வந்து ஒரு வித்தியாசமா தான் இருக்கு. ஏன்னா காசு அவங்க கிட்ட இருந்து கொள்ள அடிக்கிறான், ஆனா அவனுக்கு பெருசா வந்து அவன் மேல ஹேட்டே கிடையாது. இப்போ அந்த கேரேஜும் வந்து வந்துகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா இந்த லாய்டு வந்து இங்க பெரிய ஹீரோ ஆயிட்டா இல்லையா, அவனுக்காக மக்கள் காத்துட்டு இருக்காங்க. ஸோ அவன் வந்து பேசுற மாதிரி மக்கள் கிட்ட நீ வந்து ஸ்பீச் கொடுக்கணும்பா, அவங்க எல்லாருமே உனக்காக தான் காத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த மக்களை வந்து நான் காப்பாத்துறேன், அது எல்லாமே அவங்களோட செயல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த உருட்டுக்கெல்லாம் உருட்டி எனக்கு அதெல்லாம் வந்து வராதே, காசு எப்படி மேக் பண்றதுன்றதான் என்னோட மெயின் ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவன் வந்து மேல நிக்கிறான். அங்க ஒரு மைக் மாதிரி ஒரு உருண்டை இருக்கு. ஆஹா இங்க இத்தனை பேர் இருக்காங்களே, இவங்க முன்னாடி என்ன பேசுறது, காசு வரா மாதிரி என்ன பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றானா, உங்களுக்கு ஓண்டால் ஃப்ளோரிங் பத்தி தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்கறான். அதாவது அந்த பண்றாங்க இல்லையா, மொத்த வீட்டையும் வந்து கதகதப்பா வச்சிருக்க டெக்னிக், அதை தான் வந்து சொல்லிக்கிட்டு
இருக்கா. ஒரு அந்த வயசானவர் சின்ன குழந்தைங்க நீங்கெல்லாம் இந்த வின்டர் டைம்ல எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்றது என்னால கண்ணால பார்த்தாலே தெரிய முடியுது. ஆனா இதுக்கப்புறம் நீங்க கஷ்டப்படவே தேவையில்ல. என்னோட ஊண்டால் டெக்னாலஜி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட தேவைகள் எல்லாமே பூர்த்தி செய்யப்படும். வெறும் குறைஞ்ச விலையில நாங்க அந்த டெக்னாலஜியை செஞ்சு தரோம். அது மட்டும் இல்லாம அது உங்களை வின்டர்ல செம கதகதப்பா வைக்கும். நீங்க ஒவ்வொரு வாட்டியும் உங்க வீட்டுல வந்து நெருப்பு மூட்டோம் அப்படின்னா 1 hour ஆகும். அது ஒரு வருஷத்துக்கு கணக்கு போட்டோம் அப்படின்னா ஏகப்பட்ட டைம் கன்சியூம் பண்ணும். உதாரணத்துக்கு நீங்க 50 வருஷம் வாழ்றீங்கன்னா அதுல 15 வருஷம் ஃபயரியா மூட்டி மூட்டி வாழ்வீங்க. அதெல்லாம் தேவையா? அதுக்கு பதிலா இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு காசு மட்டும் சேராது. அது மட்டும் இல்லாம நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் சரி என்னோட ஸ்பீச்சை முடிச்சிட்டுன்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போறான். அட பாவி இருடா பேசுறேன்ற மாதிரி அவனுங்களை பார்த்துட்டு இருக்கானுங்க. கடைசியா பிசினஸ் ஆக்கிட்டான். அப்பதான் அவருக்கு புரியுது இவனையா நான் வெறுக்கல அப்படின்னா இவன் எல்லாத்தையும் பிசினஸா பாக்குறான். அவனுக்கு ப்ராஃபிட் வருது. அதே சமயத்துல எப்படி வந்து எதிர இருக்கவங்கள கன்வின்ஸ் பண்ணும் என்ன பண்ணுமோ அதை வந்து கரெக்டா பண்ணிடுறான். இவன் வந்து பக்கத்துல வச்சுக்கணும்னு ஆசைப்படுறான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தா அவன் வந்து பெருசா டெவலப் ஆகலாம்னு சொல்லி அப்படியே சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 36 ஓபன் பண்ணா என்னோட எஸ்டேட் தான் எனக்கு எல்லாமே. அது மட்டும் இல்லாம சார் பைரன் இருக்காரு. அவர் அவ்வளவு பெரிய ஸ்வாட்ஸ்மேன்லாம் கிடையாது. பேசிக்கான ஸ்கில்ஸ் தான் இருக்கு. இருந்தாலும் அவர் வச்சுக்கணுமான்ற மாதிரி யோசிக்கும் போது எனக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்ததுன்ற மாதிரி சொல்றாரு. என்ன நம்ம ஹீரோ வந்து ஒரு மாசமா கோமால இருந்தா இல்லையா, அப்ப வந்து எல்லா விஷயங்களையும் வந்து மேனேஜ் பண்ணிக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா அந்த லேண்ட் ஒன்று வந்து இவன் சரி பண்ணா இல்லையா, அதுல வந்து மைக்ரேஷன் ப்ராசஸ்லாம் நடந்துகிட்டு இருக்கான். அங்க வந்து யார் யாரெல்லாம் போயிருக்காங்க அப்படின்ற டீடைல்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க லேபர் ஷார்டேஜ் இருக்கு. அதுக்காக ஆட்கள் அனுப்புறது, அது மட்டும் இல்லாம ஆர்க்ஸ் அனுப்புறது, அதை வந்து மேனேஜ் பண்றாரு. இது எல்லாத்துக்கும் மேல ஊண்டால் ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து ஏகப்பட்ட பேர் கான்ட்ராக்டை சைன் பண்ணி அது எல்லாத்தையும் வந்து டாக்குமெண்டா ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அவங்களுக்கு எல்லாம் 30% டிஸ்கவுண்ட் தராராம். 10% தான் இவங்களுக்கு ப்ராஃபிட் வர மாதிரி செட் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் இவங்க வந்து வெளியே போறதுனால கோல்ஸ் எல்லாம் விற்கிறாங்க இல்லையா, அது மூலமா 50% ப்ராஃபிட் கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பைப் இன்சுலேஷன் பத்தி பேசணும்ன்ற மாதிரி சொல்ல, ஐயா ஒரு நிமிஷம் இருங்கயா, நான் தூங்கின ஒரு மாசத்துல நீங்க இதெல்லாம் பண்ணீங்களான்ற மாதிரி கேட்கும்போது ஆமான்ற மாதிரி ஒரு சொல்ல, அட பாவி நீ எல்லாம் வந்து நைட்டாவே இருக்க வேண்டிய அவசியமே இல்லை தெரியுமா. அதாவது இவர் ஒரு ஸ்வாட்ஸ்மேனா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இதுவே நம்ம உலகத்துல இருந்தா பெரிய பிசினஸ் மேனா இருப்பாரு. அதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசம் ஒரு தூங்கிட்டு இருந்த நேரத்துல எல்லா வேலைகளையும் பக்கம் முடிச்சு வச்சிருக்காப்ல. அவர் வந்து அங்க இருக்க அந்த ஊண்டல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணும்போது அதெல்லாம் போய் ரீசெக் பண்றது, அது மட்டும் இல்லாம யாருக்கு என்னென்ன தேவை இருக்குன்னு சொல்லிட்டு ஒர்க்கர்ஸ் நல்லா வேலை வாங்குறது, அப்புறம் அவங்களை திட்டிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நல்லா பேசி அவங்க வந்து நல்லா வந்து நைஸ் பண்ணி வைக்கிறது. இந்த மாதிரி உண்மையாவே அவர் வந்து கேப்பபிளான ஆள் தான். அதாவது ஒரு தப்பான இடத்துல பிறந்துட்டு இருக்காரு. இவர் வச்சு வந்து நம்ம நல்லா பண்ணலான்ற மாதிரி தான் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காப்ல. இந்த ஆளுக்கு நான் போனஸ் கொடுத்து இவன் வந்து கடைசிக்கு வேலை செய்ய வைக்க போறேன்டா அப்படின்ற மாதிரி யோசிக்க அவன் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முடிச்சதால அவனுக்கு நிறைய ரிவார்ட்ஸ் எல்லாம் தந்துட்டு இருக்காங்க. போனஸ் ஆர்பியா ஒரு 400 தராங்க. அதுக்கப்புறம் ஊண்டால் ப்ராஜெக்ட்ஸ் வந்து சைன் பண்றதுக்காக அவங்க அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்றாங்க. இவங்க வந்து ஆக்சுவலா இந்த மாதிரி லாடா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு பிசினஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னத்துக்கு இந்த ஊர்லயே பெரிய ஆளா இருப்பாங்க. எல்லாருக்கும் திறமை இருக்கு. இந்த திறமை அப்படின்ற விஷயங்களை தாண்டி லக்குன்னு ஒன்று இருக்கு. நம்ம பிறக்கிற இடத்த வச்சு நமக்கு வந்து லக் டிசைட் ஆகும். நான் பிறந்த இடம் நல்ல இடம் தான். அது மட்டும் இல்லாம நான் பிறந்த டைம் நல்ல டைம் தான். இதை வச்சு நான் செம்மையா சம்பாரிச்சு பெரிய ஆளாவன்ற மாதிரி யோசிச்சுட்டு இந்த கோல் எல்லாம் வந்து சேர்த்து வைக்கிறதுக்காக ஒரு பில்டிங் வந்து உருவாக்கிட்டு இருக்கான். முக்கால்வாசி நிறைய வேலைகளை முடிச்சான். இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைலாம் பண்றதால காசு வருது. அதனால பாதி கடன் அடைச்சிட்டான். இன்னும் மீதி கடன் அடைச்சிட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் சம்பாரிச்ச காசுல வச்சுட்டு ஹாப்பியா ரிட்டையர்மெண்ட் ஆகி ஜாலியா சுத்திட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கான். இவன் மூஞ்ச பார்த்தாலே வந்து உண்மையாவே நல்லவனா கெட்டவன்ற மாதிரி தான் ஜேவி யோசிச்சுட்டு இருக்கான். அந்த சமயத்துல அங்க வந்து ஒரு ஹார்ன் ஊருது. இந்த சவுண்ட் எங்க கேட்ட மாதிரி இருக்கு அப்படின்றது தான் யோசிக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா ராயல் மெசஞ்சர் வராங்க. அதாவது ராணியை அமிச்சு அவங்களோட மெசஞ்சர் இது அங்க வராங்கன்றத பாக்குறாங்க. பார்த்த உடனே இவங்க ஏன்டா இங்க வராடுங்கன்ற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அவன் என்ன பண்றான், பயங்கரமான என்ட்ரி கொடுக்குறேன். கார்பெட்லாம் போட்டு பல்ட்டி வச்சுட்டு வந்து நிக்க, இவன் ஏன்டா இந்த மாதிரி என்ட்ரி கொடுக்குறான்ற மாதிரி பார்க்க இவங்க எல்லாரும் அங்க முட்டி போட்டு நிக்கிறாங்க. ஏன்னா அவங்க வச்சிருக்கிறது ராயல் மெசஞ்சரோட சிம்பிள். அப்ப அவிய என்ன சொல்ல போறான் அப்படின்ற மாதிரி தான் பயந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயத்தை இவன் ஆல்ரெடி அவனோட உலகத்துல ஃபேஸ் பண்ணிருப்பான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி வந்து ராணி உங்களுக்கு கங்கராஜில் பண்றாங்க. ஏன்னா நீங்க அந்த சிட்டியை காப்பாத்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வார்த்தைகள் எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றான்னா, இந்த மாதிரி சூப்பரான வேலையை பண்ணதுனால நீயும் அவனோட நைட்டும் ராணியை மீட் பண்றதுக்காக உடனடியா வந்தாகணும். இது வந்து ஆர்டர் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க அப்பா அம்மாக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ராணியை நம்மள கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோக்கு இது சரியான டென்ஷன் ஆகுது. அட பாவி நான் சம்பாரிச்சிட்டு ஜாலியா செட்டில் ஆகலாம்னு பார்த்தா இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி யோசிக்கிறான். ஏன்னா இவன் வந்து அவன் உலகத்துல இருக்கும் போது மிலிட்டரியில இருந்திருப்பான் இல்லையா, நீ இன்ஜினியர் தானே கொஞ்சம் அதை வந்து ஃபிக்ஸ் பண்றியா அப்படின்ற மாதிரி ஒரு வாட்டி ஒரு சோல்ஜர் வந்து கேட்டிருப்பாரு. இவனும் முதல்ல முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் வந்து செஞ்சு கொடுத்துருப்பான். ஆனா என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் வந்து என்ன எக்ஸைட் ஆயிட்டு அதை பக்காவா செஞ்சிருவான் பாருங்க. அவன் செஞ்சதை பார்த்துட்டு இவன் வந்து செம்ம கேப்பபிள் பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க சின்ன சின்ன வேலைகள் அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பேஸ்டு ஒர்க் எல்லாமே பார்த்துட்டு இவனை வச்சு தான் வாங்கிட்டு இருப்பாங்க. அந்த மலையை கொட்டாயி அங்க வந்து காட்டேஜை கட்டு, இங்க வந்து இதை செய்ய அங்க வந்து அதை செய்ய அப்படின்னு சொல்லி வேலை வாங்கியே பார்த்தீங்கன்னா உரிச்சு எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அதனால இப்போ அந்த ராணிக்கில போயிட்டு இவன் வந்து உண்மையாவே கேப்பபிள் அப்படின்னு காமிச்சிட்டான் அப்படின்னா இவன் வச்சு நிறைய வேலையை வாங்கிடுவாங்க. ஆனா இவன் வந்து எதுக்குமே லாக் இல்லை அப்படின்னு தெரிஞ்சாலே இவன் வந்து தலையை எடுத்துருவாங்க. நம்ம என்னதான் பண்றது அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கான். வேற வழியே இல்லாம அந்த ராணி அனுப்பின அந்த காட்டேஜ்ல ஏறி போய்கிட்டு இருக்கானா, என்ன செத்த மாதிரி மூஞ்சி வச்சிருக்கன்ற மாதிரி கேட்டா ஆமா கூடிய சீக்கிரம் சாவதண்டா போறேன்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். நீ யாரும் சந்தோஷப்படுவோம்னு நினைச்சேன், ராணி கிட்டே போயிட்டு காசெல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு இப்போ என்னடா இவ்வளவு சோகமா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டா அவங்க பர்சனாலிட்டி பத்தி எனக்கு தெரியும், அவங்க ஃபியூச்சரை பத்தி எனக்கு தெரியும், அதெல்லாம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு எனக்கு ஒரு வழி இருக்குன்னு நினைக்கிறேனே, அவகிட்ட நிறைய காசு கறக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அந்த ராயல் பேலஸ்க்குமே அப்படியே போய்கிட்டு இருக்கான் ஹீரோ. போன உடனே ராணி முன்னாடி மண்டிட்டு நான் தான் லாய்ட், இவன் தான் வந்து என்னோட நைட் ஜேவியர், உங்களை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம்ன்ற மாதிரி சொல்ல தலை நிமிருங்கன்ற மாதிரி அதெல்லாம் நிமிர சொல்றாங்க. நிமிந்து பார்த்தா அந்த ராணிங்க நின்றுட்டு இருக்காங்க. அவங்க பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அது யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் வந்து இவன் என்ன பண்றான்னா இந்த மெஜஸ்டியை வந்து என்கரேஜ் பண்ணிட்டு நான் தான் லாய்டுன்ற மாதிரி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துக்கிறான். ஓ நீ தானா அது, பக்கத்துல இருக்க வந்து நோபல் மாதிரி தெரியறான், நீ அவனோட சர்வன் மாதிரி தான் தெரியற, உன்னோட மானா ஃப்ளோ நல்லா இருக்கு ஜேவியர்,
சரி என் கூட ஸ்பாரிங் போறியா அப்படின்ற மாதிரி அந்த ராணி வந்து ஜேவியரை பார்த்து கேட்கும்போது என்னெல்லாம் வந்து ஸ்பாரிங் கூப்பிடாதீங்க அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லைன்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். இந்த குயின் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஊர்லேயே வந்து 2 ஸ்வாட் மாஸ்டர்ஸ் தான் இருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த இவங்க தான் இவங்க. சாதாரணமே இவன் வந்து எதனா பேச ட்ரை பண்ணா அப்படின்னா அவங்க அது கண்டுபிடிச்சிருவாங்க. இவங்க கிட்ட வேற ட்ரிக் தான் யூஸ் பண்ணுற மாதிரி யோசிக்கும் போது அப்படியே சாப்டர் முடிக்கிறாங்க. இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மேன் ஆஃப் அனிமே சீரிஸ்ல வேணும்னு நினைச்சா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை டாடா பை பை.